ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எடுக்கலாம் காலையிலேயே கிளம்பி வந்தாச்சு. இந்த இடத்த பத்தி சொல்லுவோம் அப்படின்னா அவங்க நேமே பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷோட நேம்ல தான் ஹோட்டல் நேமே வச்சிருக்காங்க. காலையிலேயே நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தாங்க, 2 இட்லி 1 வடை. அந்த ஹோட்டலோட நேமே அதான். பேரை சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. மோஸ்டா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு முக்கியமான இடத்துலதான் இருக்குங்க. இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்போ வெரைட்டிஸ், அப்படியே டசன் கணக்குல காம்போ அடுக்கிட்டே போறாங்க. நம்மளே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடும். அந்த மாதிரி காம்போ வகைகள் வந்து மார்னிங்கும் கொடுக்குறாங்க, டின்னர் டைமுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன். 2 இட்லி 1 வடை ரெஸ்டாரண்டோட நேம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலப்பாக்கம் மெயின் ரோட், ஸ்ரீனிவாசா நகர், ஸ்ரீ கிருஷ்ணா நகர், ஆலப்பாக்கம், போரூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. ரொம்ப பெருசா இருக்கனால நான் பார்த்தே சொல்லிட்டேன். நீங்க எங்க சிம்பிளா உங்களுக்கு லேண்ட்மார்க் சொல்லணும்னா மீனாட்சி டென்டல் காலேஜ் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு நயகரா ஜூஸ் ஷாப் ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம உள்ள போய் உள்ளதான் நின்றுட்டு இருக்கோம். இருந்தாலும் நான் உங்க ஆம்பியன்ஸ் எல்லாம் காட்டேன். உள்ள வரும்போதே லெஃப்ட் சைட்ல பில்டிங் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க மெனு பார்த்துட்டு அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம். மார்னிங்கே பாத்தீங்கன்னா 27 காம்போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேல வந்து உலக வரலாற்றில் முதல் முறையாக நம்ம சன் டிவில சொல்ற மாதிரி இவங்க ஒரு தாரக மந்திரம் வச்சிருக்காங்க. உலக ஹோட்டல் வரலாற்றில் வேற எங்கும் தராத வயிறும் மனமும் நிறையும் ஜம்போ காம்போ வகைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவாவே வந்து அவங்க என்ன ஒரு தாட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிறும் மனசும் நிரம்பணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளோ காம்போஸ் வகைகள் கொடுத்துருக்காங்க போல. ஹாய் சிஸ்டர். ஹாய் மேம், சொல்லுங்க. உங்க பேரு? ரம்யா. ரம்யா. இங்க ஒர்க் பண்றீங்களா? இங்க தான் கேஷியரா ஒர்க் பண்றேன் மேம். ஓகே. எனக்கு என்னன்னா இவ்ளோ காம்போஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க ஓனர் வந்து யோசிச்சு இந்த மாதிரி இவ்ளோ காம்போஸ் வச்சிருக்காங்க. இது ஓனர் எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காம்போஸ் வச்சிருக்காங்க. ஆமா, மார்னிங்ல 27 காம்போ இருக்கு. மார்னிங்ல பொங்கல், இட்லி, பூரி அந்த மாதிரி சேர்த்து இட்லி வடை பூரி, 2 இட்லி 1 வடை 2 பூரி, அது 80 rupees. அந்த மாதிரி எல்லா காம்போவும் 80 தான் எங்க கிட்ட. அதிகமா என்ன காம்போ போகுது? பொங்கல் வாங்குவாங்க மேம், பொங்கல் பூரி அது வாங்குவாங்க. இடியாப்பம் மாப்பம் எங்க கிட்ட வாங்குவாங்க. குழந்தைங்களுக்கு இட்லி அதிகமா 2 இட்லி மோஸ்ட்லி போகும். அது தவிர வந்து உங்ககிட்ட டெய்லியுமே ஒரு மில்லட் வகை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மில்லட் கொடுப்பீங்க? மில்லட் வந்து வரகு தோசை இருக்கு, வேற காட்டியானம் இருக்கும், சாமை, திணை, இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. அதுல வந்து டெய்லியும் ஒவ்வொரு வெரைட்டி நாங்க ப்ரொவைட் பண்றோம். காலையில சிறுதானிய தோசை அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி ராகியோட ரெகுலரா இருக்கும். அது இல்லாம நைட்டு வந்து என்னது மினி பொடி இட்லி, வேற தட்டு இட்லியில நெய் பொடி இட்லி அந்த மாதிரி கொடுக்கலாம். அது எப்பயுமே வந்து நைட் அவைலபிளா இருக்கும். சப்பாத்தி பரோட்டா இருக்கு, சோளா பொடி இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்லயே 27 காம்போ கொடுப்பீங்க, நைட்டு வந்து பாத்தீங்கன்னா 38 காம்போ கிட்ட கொடுக்குறீங்க. அதை பத்தி சொல்லுங்க. நைட்டு யாரு எதுக்காக இவ்வளவு காம்போஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு? நைட்டு மோஸ்ட்லி எல்லாருமே ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க, அது ஒரு ரீசன். அதுல வந்து அது இல்லாம சப்பாத்தி, பரோட்டா, சோளா பொடி இருக்கு நைட்டு, அதுவும் சேர்த்து காம்போஸ்ல இன்க்ளூட் ஆகுறதுனால 38 காம்போஸ் அவைலபிளா இருக்கு. அது இல்லாம எங்க ஹோட்டல்ல வந்து என்னது ஆப்பம், இடியாப்பம். ஆப்பம் வந்து ஒரு செட்ல 2 பீஸ், இடியாப்பம் ஒரு செட்ல 5 பீஸ் வச்சு கொடுக்குறோம். அதுக்கு வந்து மார்னிங்ல வந்து தேங்காய் பால், நெக்ஸ்ட் வடகரி, இது 2மே மார்னிங்ல அவைலபிளா இருக்கும். டின்னர்ல வந்து தேங்காய் பால், வடகரி, நெக்ஸ்ட் குருமா, இதுவும் சேர்த்து இன்க்ளூட் ஆகி ஏதாவது ஒண்ணு ஒரு செட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். வேற காம்போஸ் வந்து எங்க ஹோட்டல்ல ஸ்பெஷலா கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்ற ஹோட்டல்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு காம்போஸ் இருக்காது. வேணா ஒரு 2-3 வெரைட்டி காம்போஸ் இருக்கும். ஆனா நாங்க எல்லாமே வந்து காலையில 27 காம்போ கொடுக்குறோம், டின்னர்ல வந்து 38 காம்போ கொடுக்குறோம். அது இல்லாம மத்தியானமும் காம்போஸ் இருக்கு. 80 rupees 90 rupees காம்போ. சாம்பார் சாதம் கொஞ்சமா வாங்கிட்டு சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி 2மே மிக்ஸ் பண்ணி வாங்குற மாதிரி அதுவும் இருக்கு. மத்தியானம் மினி மீல்ஸும் இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க எங்க போனாலும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட எங்க கடை ஞாபகம் வரல, 2 இட்லி 1 வடை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலா வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்போ சாப்பிடலாம் தான் வந்தேன், மினி டிஃபன் காம்போ. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 27 காம்போஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே எதை வாங்குறது எதை விடுறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். இது வந்து ஆப்பம், தேங்காய் பால், வடகரி, இது காம்போ உங்களுக்கு 3 ஆப்பம் வந்துடும். 80 rupees தான். எல்லா காம்போவுமே மினி டிஃபன்ல இருந்து எல்லா காம்போவுமே அந்த பிரைஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. இது வந்து மினி டிஃபன் காம்போ. ஆக்சுவலி தலைவாழையில போட்டு தான் பரிமாறுறாங்க, அதனாலதான் கொஞ்சம் சாம்பார்லாம் மெஸ்அப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா வாங்கியாச்சு. இது வந்து மில்லட் காம்போ. ஒரு நாளைக்கு ஒரு மில்லட் வந்து எல்லாத்துலயுமே தினைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து சாமையில செஞ்ச தோசையும்
செட் தோசை அந்த காம்போங்க. 80 ருபீஸ்க்கு இதுல பூரி, தோசை, பொங்கல், இட்லி, வடை வருது. இது வந்து மினி டிஃபன் காம்போ. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். இது வந்து இட்லி, நல்ல ஒரு ஸ்டீம் இட்லிங்க, பெருசா இருக்கு, சாஃப்டா தாங்க இருக்கு இட்லி. எல்லாருமே இந்த மினி டிஃபன் வாங்குறாங்க, அதனாலதான் நானும் வாங்குறேன். சாம்பார்ல எங்க போயிடும், சாம்பார் நல்லா திக்கா தான் இருக்கு. நல்லா ஹோட்டல்ல கொடுப்பாங்கல்ல டிஃபன் சாம்பார், நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த காம்போல வந்து ஸ்வீட் இல்லாதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். பட் ஆனால் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. பொங்கல்லாம் தாராளமா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இட்லி ஒரு இட்லி நல்லா பெரிய சைஸ் இருக்கு, 2 இட்லிக்கு சமம் போல அந்த மாதிரி இருக்கு. இட்லி மெயினா சாஃப்டா இருக்கு. கார சட்னியா தேங்காய் சட்னியா, கார சட்னி ட்ரை பண்ணுங்க. வடைக்கறி வேற இருக்கு, வடைக்கறியும் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி ஆப்பத்தோடு வச்சிருக்காங்க. அது கார சட்னியில வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. வெங்காயம், தக்காளி கூடவே வந்து வேர்க்கடலையும் ஆட் பண்ணி அரைச்சிருக்காங்க. நல்லா காரம் ஓகேவா இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. எப்பவுமே கார சட்னி அப்படின்னா வந்து வெங்காயம், தக்காளி ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைப்பாங்க. வேர்க்கடலை சட்னினா அது தனியா அரைப்பாங்க. இது வந்து ரொம்ப இன்னோவேஷனா இருக்குங்க இந்த சட்னி. பூரி கிழங்கு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா வந்து மினி டிஃபன்ல தான் பூரி சின்னதா வருது, நீங்க தனியா வாங்கினீங்க நல்லா சோளா பூரி சைஸ்க்கு பெருசா கொடுக்குறாங்க. பூரி கிழங்கும் திக்கா தான் இருக்குங்க. பட்டாணி, கிழங்கு எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, பட்டாணி, பச்சை பட்டாணி. புளிக்கிழங்கு நல்லா திக்கா இருக்கு. இஞ்சியோட ஃப்ளேவர் தூக்கலா கொடுத்துருக்காங்க. மஞ்சத்தூள் தூக்கலா இருக்கு, அது டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு. நம்ம வந்து பல்லு பிரச்சனை அப்படின்றதுனால நான் யோசிச்சேன் பூரி எப்படிடா சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. நல்லா இருக்கு. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி எல்லாமே போட்டிருக்காங்க. 27 காம்போலாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மாசம் ஃபுல்லா நான் ஒரு காம்போ ட்ரை பண்ணுவேன் போல இங்க பக்கத்துல இருந்தேன்னா. அந்த மாதிரி இருக்கு. பொங்கல் வந்து பெரிய புளிக்கரண்டியா அது கப்பான்னு தெரியல, நல்லா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. பொங்கலையும் வடையும் ட்ரை பண்ணுவோம். வடையும் மினி வடை எல்லாம் இல்லைங்க, நல்லா நார்மல் சைஸ் வடை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காம்போ வாங்கினீங்கனாலே போதும், இதை தாண்டி நீங்க எதுவுமே வாங்க மாட்டீங்க. மிளகு வேற இருக்கு, பல்லுல போய் எக்கச்சக்கமா சிக்கிற போதும். தேங்காய் சட்னி நம்ம ட்ரை பண்ணவே இல்லை, அதனால தேங்காய் சட்னி மட்டும் வச்சு. வடையும் நல்லா சாஃப்டா இருக்கும். உடல்ல லைட்டா உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இல்ல, ஆனா அந்த தேங்காய் சட்னியோட சாப்பிடும் போது அது ஃபுல்ஃபில் ஆயிடும். சட்னியில இருக்க உப்பு வந்து மேனேஜ் பண்ணிடுது பொங்கலை. இருந்தாலும் சாம்பாரோட சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும் பொங்கல். சாம்பார் இட்லியும் நல்லா இருக்கு, அதே மாதிரி பொங்கலுக்குமே நல்லா இருக்கும். அதாவது நான் வந்து 2-3 காம்போ பார்த்தேன். கேட்ட உடனே அந்த சர்வர் வந்து என்ன மேலே கீழே பார்த்தாரு. இவர் ஏன் இப்படி பாக்குறாரு, நம்ம என்ன கேட்க கூடாது, ஏதாவது கேட்டுட்டோமான்னு. அது இந்த ஒரு காம்போலயே வயிறு ஃபில் ஆயிடும், நீ எதுக்கு இன்னும் 2-3 வாங்குற அப்படின்றத பார்வையில பார்த்தாரு போல. பொங்கல் நல்லா இருக்கு. குவான்டிட்டி தான் நிறைய இருக்கு. நானும் வைக்கிறேன்னு வைக்காம தாராளமா வச்சிருக்கோம். நம்ம இந்த கல் தோசையை வந்து மசாலா தோசையா மாத்திரலாம். ஏன்னா மசாலா நல்லா இருக்கு, இது கூடயும் நல்லா தானே இருக்கும். தேங்காய் சட்னி நல்லா இருக்கு, அதையே ட்ரை பண்ணுவோம். நம்ம ஆல் டைம் ஃபேவரட் இது. ஆரம்பத்திலே சொன்னல, மசாலா வந்து நல்லா வெயிட்டா டேஸ்டா இருக்கு. ஏன் வெயிட்னு சொல்றேன்னா, திக்கா இருந்தாலே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மசாலாவை எவ்வளவு வேணா சாப்பிடலாம். இஞ்சி இதை தாராளமா போட்டிருக்கிறதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். நான் மசாலா மட்டுமே வச்சு சாப்பிட்றேன். 80 ருபீஸ்க்கு அது ரெண்டுத்துலயுமே வடை வருமா? நான் தான் வடை வேணாம், இதுலயே இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கல. நீங்க எந்த காம்போ வாங்கினாலும் சரி, அந்த ஒரு காம்போவே போதும், வயிறு ஃபுல் ஆயிடும். ஆப்பத்துக்கு வந்து பால் இல்ல வடக்கறி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பாங்க. நான் வீடியோ கொஸ்டின் கேட்டு வாங்கியிருக்கேன், மற்ற டிஃபனுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்களும் கேட்டு சண்டை போட்டுற போறீங்க. 3 ஆப்பம் வச்சிருக்காங்க. 3 ஆப்பத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா வாழை இலையை வச்சு வச்சிருக்காங்க. அது வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்பமுமே நல்லா ஒரு திக்காவும் இருக்கு, நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நல்லா ஒரு பெரிய சைஸ் ஆப்பம். நான் தேங்காய் பாலோட தான் ட்ரை பண்ணுவோம். தேங்காய் பாலோட நல்லா ஊட்டி பெசஞ்சு சாப்பிடணும். இதெல்லாம் பரவாயில்ல, டீசெண்டா சாப்பிடணும் அப்படின்ட்டு இப்படி சாப்பிடுறேன். ஆப்பம் வந்து திக்கா ஊத்துறதுனால நல்லா மெத்துன்னு இருக்கு. தேங்காய் பாலும் நல்லா இருக்குங்க. சுகர்லாம் நார்மலா போட்டிருக்காங்க, அப்படியே தூக்கலா போடாம
கொஞ்சமா போட்டதுனால நல்லா இருக்கு. தேங்காய் பாலும் டேஸ்ட் திக்கா நல்லா இருக்கு. இந்த வடக்கறியை வந்து லைட்டா இது மேல ஊட்டி சாப்பிடுவோம். இவங்க கிட்ட வந்து எல்லாமே திக்கா இருக்குங்க, குவாலிட்டி நல்லா இருக்குங்க. பாருங்க வடக்கறி கூட பாருங்க நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாக்குறதுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் போல, நல்லா கலர்ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்கு, காரசாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பைசியா இருக்கும். அப்போ தேங்காய் பால் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டுட்டேன். இந்த சோம்பு ஃப்ளேவர் வந்து அப்படியே தூக்கலா போட்டிருக்காங்க. பெஸ்ட் வடக்கறி மாதிரி ஒரு பைட்லயே வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு. இதுக்கு வந்து சாம்பார், இதுதான் வந்து மில்லட் தோசைங்க. மில்லட் தோசையை லாஸ்டா சாப்பிடுவோம், நான் லாஸ்டா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நார்மல் தோசை கலர்ல தான் இருக்கு. கார சட்னி ஒரே ஒரு பைட் தான் சாப்பிட்டேன். இதை நல்லா இருக்கு. இன்னும் சுட சுட சாப்பிடும்போது இன்னும் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ஃபீல் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்டாலாம் தெரியலங்க. இந்த தோசையை தாண்டி வேற எதுவும் வாங்குவோமா? குவான்டிட்டி தான் நல்லா இருக்குன்னா டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. மில்லட்டுன்னு தெரியுது. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மில்லட். இன்னைக்கு வந்து சாமை போட்டிருக்காங்களாம், இன்னொரு நாள்ல வந்து மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி வேற வேற மில்லட்ல வந்து தோசை வரும் அப்படின்னு சொல்றாங்க. கார சட்னிலாம் சான்ஸே இல்லை. இந்த இடத்த சொல்லணுன்னே நிறைய ஹோட்டல்ல வந்து நான் சொன்ன உடனே சாம்பாரை பத்தி தான் யோசிப்பேன். ஆனா எனக்கு வந்து இவங்க கார சட்னி தான் டக்குனு ஞாபகம் வரும். நான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த காம்போல வந்து செட் தோசை வருது. செட் தோசையும் வடக்கறியும் ட்ரை பண்ணுவோம். செட் தோசை அப்படின்னாலே இங்க அப்படியே திக்கா இருக்கும்ல, பேன் கேக் மாதிரி. ரொம்ப பெரிய பைட்டா போட்டுட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ரெகுலரா வந்து தோசையை ட்ரை பண்ணுவோம்ல. இந்த சட்னி சாம்பார், இந்த டைம் வடக்கறியும் சேர்த்து ட்ரை பண்ண போறேன். என்ன சாப்பிட்றீங்களோ இல்லையோ இந்த கார சட்னியை மட்டும் மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். வடக்கறியை லைட்டா தான் தொட்டேன். அந்த சட்னியோடைய டேஸ்டும் சாம்பாரோட டேஸ்ட் தான் வருது. நல்லா தோசை வந்து மெத்துன்னு கொடுத்துருப்பாங்களா, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கு. 2 இட்லி 1 வடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தாலே நீங்க வந்து நல்லா சாப்பிடலாம். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நல்லா சாப்பிடலாமா, அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா சாப்பிடணும்னாலே டேஸ்ட் இருந்தாலே நம்ம சாப்பிடுவோம். டேஸ்ட்டுமே எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் சாப்பிட்ட சட்னிலேருந்து சாம்பார் வரைக்கும் அவங்க கொடுக்குற வடக்கறி எல்லாமே மெயின் டிஷ்ஷுமே நல்லா இருக்கு. இட்லி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 o'clock தான் ஆகுது. இட்லி பொங்கல்லாம் காலிங்க. தோசை மட்டும் தான் இருக்கு, தோசையும் பூரியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப வர்த்துன்னு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி மினி டிஃபன் நீங்க வாங்கினாலே போதும். நல்லா சாப்பிடுறவங்க மினி டிஃபன் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நார்மலா சாப்பிடுறவங்க உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் காம்போல வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கு. காம்போல வந்து பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. நானுமே வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு ஆர்டர் பண்றதுக்கு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வயிறு ஃபுல்லா திருப்தியா சாப்பிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேஸ் நான் சொல்லுவேன். சரி, இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். பாய்.